இப்ப ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் மிக மோசமான நிலைமையில இருக்கு. அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். எப்படி உயிர் ஊசலாகுன்னு சொல்றாங்க, அந்த நிலைமையில இருக்கு. அவர்கள் வாழ்வாதாரம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீட்டர் பொருத்தப்பட்டு முதல்ல இயக்க போறோம். அதற்கு என்ன இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறோம்னா அதுக்கு என்ன கட்டணம் நிர்ணயிக்கலாம், அதுக்கு மேல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் என்ன கட்டணம் நிர்ணயிக்கலாம். ஏன்னா இது மக்கள் சம்பந்தப்பட்டதில்ல, மக்கள் தான் அந்த ஆட்டோல ஏறுறாங்க. அவர்களுக்கு முதலாளி மக்கள், எங்களுக்கு முதலாளிகள் அவர்கள். அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க. அதாவது மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த கட்டணம் நிர்ணயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே உட்கார்ந்து ஆலோசித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை கொண்டு சென்று இவர்களுக்கு என்ன கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது அறிவிக்கப்படும். அதே மாதிரி அவர்களுக்கான அறிவுரைகள் இதெல்லாம் இருக்கணும். அந்த நம்பர் 1 அறிமுகப்படுத்தலாம் இருந்தோம், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இவருக்கான நிறைய இவங்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த ஆட்சி அவர்களுக்கான ஆட்சி, அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி. வணக்கம். இன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுடைய தலைமையில் போக்குவரத்துறை ஆணையரகத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் உட்பட உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை போக்குவரத்துறை அமைச்சர் ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை என்பது எங்களுடைய ஓட்டுநர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியாக இருந்தது. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயணிகளோடு சேர்த்து வச்சு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது. ஏன்னா அமைச்சர் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு எங்களுக்கு உணவுகள் பரிமாறி அவரும் எங்களோட உட்கார்ந்து உணவு அருந்தி போக்குவரத்து ஆணையர், போக்குவரத்துறை அமைச்சர் எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா உணவு அருந்தணும். 13 ஆண்டு கால கோரிக்கை இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. எனவே நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்பது பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச கட்டணம் 70 ரூபாயும் 1.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும் கேட்டிருக்கிறோம். அரசு விரைவில் இந்த கட்டணத்தை, அதே போல பயணிகள் சார்பாக கலந்து கொண்டவர்களும் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கிலோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயிக்கலாம் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த போக்குவரத்து துறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஆட்டோ மீட்டர் கட்டண பிரச்சனையை முதன்மையாக எடுத்து பேசுங்க, அந்த விஷயத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் இவ்வளவு விரைவாக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் இந்த பிரச்சனையை முடித்துவிட்டு ஓட்டுநர்களுடைய மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவோம் என்பதையும் போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே அனைத்து ஓட்டுநர் தொழிற்சங்கங்களின் சார்பாகவும் பயணிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதே வேளையில் போக்குவரத்துறை அமைச்சர் கேட்டிருந்தாங்க, கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டா நீங்க கரெக்டா ஓட்டுவீங்களான்னு. நிச்சயமாக அதை அனைவரும் பின்பற்றுவோம். பொதுமக்கள்கிட்ட குறை வராத அளவுக்கு எங்களுடைய சேவையை நாங்கள் செய்வோம் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். எனவே அரசு விரைவில் குறைந்தபட்சம் 70 ரூபாய் என்பதையும் கூடுதல் கிலோமீட்டர் 25 ரூபாய்க்கு மேலையும் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஜாகிர் ஹுசேன், பொதுச் செயலாளர், உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம்.